அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் இன்று அதிகாலையுடன் நீக்கம். மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடு தொடர்ந்தும் அமுலில். ரயில் சேவை தவிர பஸ் சேவைகள் வழமைக்கு. குழந்தைகளுக்கு உரித்தான பருவத்தை சுதந்திரமாக அனுபவிக்க இடமளிக்குமாறு ஜனாதிபதி வலியுறுத்தல். நாட்பட்ட நோய்களால் பீடிக்கப்பட்டுள்ள சிறுவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை வடமாகாணத்தில் இன்று ஆரம்பம். இந்தியாவில் மக்கள் தொகையில் 25% பேருக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இன்று முதல் 31ஆம் தேதி வரை செயற்பட வேண்டிய விதம் தொடர்பிலான சுகாதார வழிகாட்டல் கோவை நேற்று பிற்பகல் சுகாதார பணிப்பாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்டது. இந்த சுகாதார வழிகாட்டல் கோவைக்கு அமைவாக தொழில், சுகாதாரம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக மாத்திரம் வீட்டிலிருந்து வெளியே செல்ல முடியும். அத்தியாவசிய மற்ற பயணங்களுக்காக தினமும் இரவு 10 மணியிலிருந்து அதிகாலை 4 மணி வரை அனுமதி வழங்கப்பட மாட்டாது. நிறுவனங்களின் ஊழியர்கள் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதுடன் வீட்டிலிருந்து பணியாற்றும் முறை அமுலில் இருக்கும். மறு அறிவித்தல் வரை மக்கள் ஒன்று கூடும் வகையிலான கூட்டங்களை நடத்த முடியாது. வைபவங்கள் மற்றும் மக்கள் ஒன்று கூடும் விதத்திலான நிகழ்வுகளுக்கு அக்டோபர் 31ஆம் தேதி வரை அனுமதி இல்லை. இந்த காலப்பகுதியில் பொருளாதார மத்திய நிலையங்களை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் அவை பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரியின் கண்காணிப்பில் முன்னெடுக்கப்பட வேண்டும். உணவகங்களில் அமர்ந்திருந்து உண்பதற்கு அக்டோபர் 15ஆம் தேதி வரை அனுமதி இல்லை என்பதுடன் அக்டோபர் 16ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை உணவகத்தில் 50 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் ஒரு சந்தர்ப்பத்தில் உள்ளே 5 பேர் மாத்திரமே இருக்க முடியும் என்பதுடன் ஏனைய வாடிக்கையாளர்கள் நிறுவனத்திற்கு வெளியே 1 மீட்டர் இடைவெளியை பேணி வரிசையில் நிற்க வேண்டும். சிகை அலங்கார நிலையங்களில் வாடிக்கையாளர்கள் தமக்கான நேரத்தை முன்கூட்டியே ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். கல்வி அமைச்சின் தீர்மானத்தின்படி 200 மாணவர்களுக்கும் குறைவான பாடசாலைகளை திறப்பதற்கு முதலில் சந்தர்ப்பம் வழங்கப்படும். பாலர் பாடசாலைகளில் 50% மாணவர்களை ஒரு தடவையில் இணைத்துக் கொள்ள வேண்டும். சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைவாக பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களை ஆரம்பிக்க முடியும். திரையரங்குகள் மூடப்பட்டிருக்கும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஒரு தடவையில் அக்டோபர் 15ஆம் தேதி வரை 5 பேருக்கும் அக்டோபர் 16ஆம் தேதி தொடக்கம் 31ஆம் தேதி வரை 10 பேருக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருமண பதிவிற்காக அக்டோபர் 15ஆம் தேதி வரை 10 பேருக்கும் அக்டோபர் 16ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை 50 பேருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. மரண சடங்குகளில் 15ஆம் தேதி வரை 10 பேருக்கும் அக்டோபர் 16ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை 15 பேருக்கும் கலந்து கொள்ள முடியும். மத வழிபாட்டு தலங்களில் ஒன்று கூடுவதற்கு அனுமதி இல்லை. பிரத்யேக வகுப்புகளுக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டுள்ள போதிலும் 2 வாரங்கள் வரை ரயில் சேவையை முன்னெடுக்காதிருப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் மாகாணங்களுக்கு இடையில் பயணிப்பதற்கு பொது போக்குவரத்து சேவைகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம கூறியுள்ளார். மாகாணத்திற்கு உள்ளே தனியார் மற்றும் பொது பஸ் போக்குவரத்து சேவை வழமை போன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. இதனிடையே அதிகளவான ரயில் பயணிகள் காணப்படும் பிரதேசங்களில் அதிகளவான பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆசனங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பயணிகளை ஏற்ற வேண்டும் எனவும் பஸ் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆசனங்களின் எண்ணிக்கைக்கு மேற்பட்ட பயணிகளை ஏற்றும் பஸ் சாரதிகளை கைது செய்து குறித்த பஸ்களை மறு அறிவித்தல் வரை போலீஸ் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம கூறியுள்ளார். சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைவாக நாராயண்பிட்ட மற்றும் வைரஹெர அலுவலகங்களில் பொதுமக்களுக்கான சேவைகள் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்படுவதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. சேவைகளை பெற்றுக்கொள்ள விரும்புவோர் 0112677877 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து நாள் மற்றும் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் 0112677877.
இதனிடையே மாவட்ட செயலாளர்களின் வழிகாட்டல்களில் மாவட்ட அலுவலகங்களின் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை அலுவலக நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரையான காலப்பகுதியில் 0707-677-877 எனும் இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் 0707-677-877. இதேவேளை ஆட்பதிவு திணைக்களத்தின் பிரதான மற்றும் அனைத்து அலுவலகங்களிலும் எதிர்வரும் 4ஆம் தேதி முதல் பொதுமக்களுக்கான சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டல்களுக்கு அமைவாக இந்த சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. எவ்வாறாயினும் ஒருநாள் சேவைகள் முன்னெடுக்கப்பட மாட்டாது என ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. உலக சிறுவர் தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது. அனைத்திற்கு முன் பிள்ளைகள் எனும் தொனிப்பொருளை சிறுவர் தினம் கொண்டாடப்படுகின்றது. சிறுவர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோர் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். குழந்தைகளுக்கு உரித்தான பருவத்தை அவர்கள் சுதந்திரமாக அனுபவிக்க இடமளிக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கேட்டுக் கொண்டுள்ளார். முற்போக்கான அரசாங்கம் என்ற வகையில் பாதுகாப்பான சுற்றுச்சூழலுக்குள் குழந்தைகளுக்கு தேவையான சேவைகள், வசதிகள் மற்றும் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதை யதார்த்தமாக்குவதே தமது நோக்கம் என ஜனாதிபதி சிறுவர் தின அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தேசத்தின் பிள்ளைகள் இழந்துள்ள அனைத்து எதிர்பார்ப்புகளையும் மிகவும் பாதுகாப்பாக மீள பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் முதல் கடமையாகும் எனவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சிறுவர்களின் அழகான உலகை எவ்வித தடையுமின்றி அனுபவிப்பதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொடுப்பது பெரியோரின் கடமையாகும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசாங்கம் என்ற ரீதியில் சிறுவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக பிரதமர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் பாடசாலை கல்வியை கட்டாயமாக்குதல் மற்றும் சிறுவர் அடிமைத்தனத்தை சமூகத்திலிருந்து இல்லாதொழித்தல் குறித்த பல சட்டங்களை திருத்த கிடைத்தமை தாம் பெற்ற வெற்றியாகும் எனவும் கூறியுள்ளார். உலகளாவிய தொற்று நிலைமை காணப்படும் சூழ்நிலையில் குழந்தைகள் மன அழுத்தத்திற்குள்ளாகாத வகையில் பராமரிப்பதில் கவனம் செலுத்துமாறும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பெற்றோரை கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்பட்ட நோய்களால் பீடிக்கப்பட்டுள்ள 12 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று வடமாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. தடுப்பூசி ஏற்றுக்கொள்ள வருகை தரும் போது குழந்தைகளின் மருத்துவ அறிக்கைகளையும் எடுத்து வருமாறு பெற்றோர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சிறுவர்களுக்கான தடுப்பூசி வழங்கும் செயற்றிட்டம் தொடர்பிலான வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் விளக்கம் அளித்துள்ளார். விசேட தேவை மற்றும் நாட்பட்ட நோய்கள் உள்ள 12 வயது முதல் 19 வயதினருக்கான கோவிட் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க இருக்கின்றது. எனவே வடமாகாணத்தில் குழந்தை நல மருத்துவ நிபுணர் அல்லது பொது வைத்திய நிபுணர் உள்ள வைத்தியசாலைகளில் மட்டுமே இந்த தடுப்பூசிகள் வழங்கப்படும். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்த ஃபைசர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய சுகாதார பணியாளர்கள், சமூக சேவை உத்தியோகத்தர்கள், அரச உத்தியோகத்தர்கள், சமூக ஆர்வலர்கள், இந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்களுக்கு இந்த தகவலை வழங்கி அவர்களை இந்த தடுப்பூசி வழங்கும் வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைக்க ஊக்குவிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அம்பாறை திருக்கோவில் பகுதி கடலரிப்பினால் அதிகம் பாதிக்கப்பட்டு வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கடலரிப்பினால் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிடுவதற்கு நேற்று அம்பாறை மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் விஜயம் செய்திருந்தார். குறித்த பகுதியில் உள்ள ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயமும் கடலரிப்பினால் பாதிப்புக்குள்ளாகுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். எமது திருக்கோயில் கடற்பரப்பு பிரதேசமானது 300 மீட்டருக்கு அப்பால் இருந்த கடல் ஆனது தற்போது ஊருக்குள் ஊடுருவி கிட்டத்தட்ட சுமார் 300 மீட்டர் அளவு உள்நுழைந்திருக்கிறது. அதனால் எங்களுக்கு பிரதேசத்தின் அடையாளமான முருகன் கோயில் கூட தற்போது அழிவடை நிலையில் காணப்பட்டவுடன் இந்த கடல் அரிப்பை வச்சு இந்த கடல் அரிப்பு மிகவும் பாதிக்க முறையில் உங்களை பாதிப்பை அரிச்சு இந்த போட்டிக்கு கல் இல்லைன்னு சொன்னால் கோவிலே போயிருக்கும்.
இதை நீட்டுக்கு போட்டு தந்தால் மிச்சமும் நல்லா இருக்கும். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். இதற்கு காரணம் இந்த அரசினால் மேற்கொள்ளப்பட்ட, குறிப்பாக ஒருவில் துறைமுகம் என்று சொல்லப்படுகிற துறைமுகம் உருவாக்கப்பட்டதன் பிற்பாடே இவ்வாறான அழிவை இந்த மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களின் பிரதேசங்களை பார்க்கிற பொழுது மிகவும் மோசமாக இந்த கடலரிப்பு 100 மீட்டரை தாண்டி ஊரை காவு கொள்கிற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நாங்கள் ஜனாதிபதிக்கு கூட நேற்றைக்கு முன்தினம் ஒரு மகஜரை அனுப்பி இருக்கின்றோம். காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் 10:25 மணிக்கு செய்திகள். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம்.